சிப்ஸ் யாரோ வேண்டதா ஏன் மாப்பிள ஏன் மம்மி நீங்க பாக்கலையோ? இதெல்லாம் நம்ம கண்ட காட்டாவாசிவா நீ நீங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டியா? இனி என்ன செய்யுதுக்கு? நேரம் போகணும்ல, ஏதாவது தின்னுட்டு நடந்தாதான் எனக்கெல்லாம் நேரம் போவோம். தின்னு தின்னு உடம்புல யாரை கொடுத்துருக்கேன்? பணக்கார வீடு, நினைக்க நேரம் சாப்பாடு. பணக்கார வீட்டில் வாழ்ந்துட்டாலும் எப்போ ஏதோ நகையெல்லாம் செஞ்சு கழுத்து நிறைய போட்டு விட்ட மாதிரி. சிப்ஸில் தேவையில்லாத கடுகு எல்லாம் கிடக்கு, அதை எடுத்து தூரப்படை. குடுக்கேங்க, வேற வேலை இல்ல. ஏம்ல உனக்கு ஒழுங்கா சவுச்சு திங்கேன்னு தெரியாது. சிப்ஸை கண்ட விடாத உடனே பாப்பான், நல்லா பாப்பான். இப்போ சிப்ஸை கொடுக்கணும். நாளை காலையில உனக்கு ஒரே வயிற்று வலியா இருக்கும். நான் ஆஸ்பத்திரிக்கா கொண்டு ஓடணும். ஏன் இதுல உட முடியாம இருந்தா நான் தானே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு ஓடேன், நீங்களா கொண்டு ஓடுறீங்க? பிள்ளைகளுக்கு கையில கிடைக்கிது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வாய்க்குள்ள அமுக்கணும். அமுக்கி அதில் உட முடியாம ஆகணும். அப்புறம் நான்லாம் வந்து ஓடிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன நல்லா பேசுவாவ. என்ன ஓவியமா பிள்ளை வளர்க்க ரெண்டு பிள்ளை பத்திரிக்கை என்னைக்காவது ஒரு நாள் நைட்டு முழிச்சு இருந்து பிள்ளைகளை பாத்திருக்கேட்டி. பிள்ளை பக்கம் முன்னாடி பிள்ளைய பெட்டா பெட்டா போதும், நாங்க எல்லாரும் சேர்த்து பாத்துக்கிடுவோம்னு சொல்லுவாங்க. பிள்ளைய பெத்த பிறகு நைட்டு முழிச்சு இருந்தியா முழிக்கலையான்னு திங்கப்படாதுல. அப்ப நீ எதுங்க கொண்டு வை போ. கிழவிக்கு வாயாம என்கிட்ட சண்டை பிடிச்சாதான் அதுக்கு நாள் போனது போல இருக்குமா இருக்கும். வந்து இருக்கத பாரு சோப்பால. வீட்டுக்குள்ளே கிடக்கலடி, நீ வெளியே சுத்தம் பண்ணதானே போறா. ஏதாவது ஒரு வேலைக்கு போனேன் உனக்கு. என் பிள்ளை மட்டும் கிடந்து கஷ்டப்படும். இப்படி வீட்டுக்குள்ளே கிடக்கல உனக்கு எனக்கு சண்டை வருது. சீக்கிரம் எங்கேயாவது வேலை பார்த்து போயிருவேன். எப்பா தொந்தரவு தாங்க முடியலப்பா. 4 சிப்ஸ் எடுத்து தின்னு விட்டேங்க. அப்போ மூஞ்சி போற போக்க பார்க்கணும். சமைக்காது போறேன். கிச்சன் கதவெல்லாம் போட்டு சாவி எடுத்தாச்சு. இது ஒரு ரோதனை தாங்க முடியலடி. நான் காலையில பருப்பு கறியை வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருக்கேன். அதை தின்னுடலாம். நீ கிச்சன் பக்கம் போடாய். நானே கோழி சுடலாம்னு நினைச்சேன், கிரில் சிக்கன். என் மாப்பிள்ள ஆசையா கேட்டாரு. அவன் கேட்பான். ஏடி நீ அவனும் வெளியே அடுப்பு ரக்கலடி, அதுல தீய போட்டு கடந்து சுடுங்க ரெண்டு பேரும். மழை பெய்யுது. கொடை பிடிச்சிட்டு சுடுங்க. கிச்சன் கதவு திறக்காது. மசாலா இந்த நாடு இந்த நாடு எல்லா நாட்டுல உள்ளதையும் கொண்டு வந்து இறக்கி அவ்வளவு மசாலா காலி பண்ணிருக்கான் கிருக்கி. இன்னும் ஒரு மசாலா கிடையாது, உப்பு கூட தர மாட்டேன். உனக்கு வேணும் நான் கடை வந்து வாங்கி செய்யி, அப்படி இல்லைன்னா பச்சையா சுட்டு தின்னு நீ மாப்பிள்ளை. அப்புறம் வீட்டுக்கு வெளியே போவேன். தூணி வச்சு விடுவேன். வாமோனே எப்படி அது வேலையை தட்டி பேரணும். கிழவி குத்தி குத்தி காட்டுது. ஆமா அழுது பேர் பண்ண நினைக்கிறேன். இவளுக்கு இதெல்லாம் தேவையா? சொன்னா கேட்கணும். வண்டி ஓட்ட தெரியும், எதுக்கு வண்டி வாங்கி வண்டி வாங்குறது 1.5 லட்சம் ரூபா கொடுக்கணும். அதுக்கு உனக்கு இவ்வளவு பண்ற வாங்கிக்கலாம். உனக்கு அடிக்கடி வாங்கி தானே பிள்ளை பிடிச்சதெல்லாம். ஒட்ட சோகத்துல இருக்கிற பக்கத்துக்கு ஆனந்தமா இருக்கு. பாப்போம். நான் வாழ்க்கை எடுத்து பாட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து நின்று ரசிக்கிறியா? எப்படி பாத்து தைரியம் இருந்தா யாரும் நில்லு. சுடிதார் பட்டானே உனக்கு யார் தாயத்தோடு இங்க நான் இருக்கேன். வா வந்து அடி வாங்கி சாவு. வா வா வா. இன்னட்டி ஆயுதம் இன்னட்டி பயந்தாங்கொழி சுடிதார் போட்டு நான் பொம்பளை மாதிரியே கதை விட்டுட்டு உள்ள கிடக்கான ஒளிச்சி மோனம் கட்டாயன். பைசேதா மோனம் கட்டானே வெளியே வா. பைசா தர மாட்டல அப்ப அந்த ரூம்குள்ளேயே கடை அப்படியே ஒளிஞ்சு கடை. கதவை திறந்துடாத, திறக்க நேரம் நீ செத்தா பாத்துக்கா. சைனா மூக்கா 2 அடி கொடுத்துட்டு வரேன். இப்ப வேண்டப்பே அம்மா வச்சுக்கிட்டு கம்பு நல்ல பைசா இருக்கு. போய் அடிச்சு விடம். போய் சும்மா இருப்பே. நீ தாங்கி விட மாட்டே. மங்கத்த சோக மூட்ல இருக்கறனால உங்கள எல்லாம் விட்டு வைக்கா. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை. பணம் இருப்பதில்லை. ஃப்ரெண்ட் என்ன மன்னிச்சிருக்க ஃப்ரெண்ட். என் வீட்டுக்காரர் என்ன ஏமாத்திட்டாரு ஃப்ரெண்ட். அந்த விரக்தியில அப்படியே தனியா வந்துட்டேன் உங்களை மறந்து. ஐயோ ஒண்ணு இல்ல, நான் அப்படியே வண்டிக்கு மேல இருந்து உறங்கிட்டே வந்துடுங்க. அவன் சொன்னான் அந்த பையன். உங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கினா? எங்க வீட்டு அட்ரஸா எதுக்கு தேடி வந்து அடி பண்ணுவா? யாரோ போன் பண்ணி பேசினாவ. உடனே அந்த பையலவே என்ன கூப்பிட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டானுவேன். சும்மா சொல்லாதீங்க ஃப்ரெண்ட். நீங்க என் மனசு தேத்தன்னு சொல்லி சொல்றீங்க ஃப்ரெண்ட். போங்க ஃப்ரெண்ட். ஐயோ சத்தியமா இல்லன்னா நான் எதுக்கு இங்க வர போறேன் சொல்லுங்க. சத்தியமாவா? உண்மையாவா? ஐயோ என்ன நடந்து? ஒரு வேலையா மஞ்சட்ட போன் பண்ணி ரூபாய் கொடுத்துருக்குமோ? ஒரு நிமிஷம் இருங்க. என் புருஷனை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துறேன். என் மஞ்சட்ட ஏங்க மஞ்சட்டங்க ஏங்க முட்டை கொம்பத்துக்கிட்டு வந்துட்டியா முட்டை? என் உயிரே என் மஞ்ச சட்டையே கதவு தரையா என் தங்கம். அம்மா ஐசைக்கு போய் கதவு கதவே அடிச்சு கொண்டறேன். இடி கதவு முடியாது பட்டி. ஏங்க கதவை திறங்க. எங்க முட்டை நீ சும்மா இரு. உங்களோட சண்டை போடுறதுக்கு எனக்கு தெம்புல. சும்மா பா. கதவு ஒட்ட வழியா பாருங்க. கதை கம்பளம்னு கொண்டறல.
வாங்க வெளியே குழி பணியாரம் ஃபண்டம்லாம் எடுத்து வைக்கேன் வந்து சாப்பிடுங்க. லட்சுமி 2 கூட்டாங்க. யாருக்கு உங்க வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணதா அப்போ? ஆமா வேற யார் பண்ணுவா? என் மேல அவருக்கு தானே பாசம் இருக்க. என்ன பாசம்? ஐயோ இப்படி லவ் வச்சிருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. மெண்டல் ஆயிட்டே என்னவோ தெரியல. என்னன்னு போய் பாப்போம் வா. நீ போவே. நான் பாத்துட்டு போய் தான் வரேன். உங்கள்கிட்ட கம்ப எடுத்தா சத்தம் போடுவேன். 100க்கு ஃபோன் பண்ணி இது கூப்பிட்டா என்ன மண்ட நல்லா இருக்கல ஹேர் ஸ்டைல். போதும் கனவு கண்டது என்ன எனக்கு ஒரு மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் இப்படிலாம் பண்ணவே மாட்டாருப்பா. இவரு எல்லாரும் போல கிடையாது. இது டிஃபரெண்டான ஒரு ஆள். நல்ல பாசமான ஆள். வெளியே காட்டிக்கிட்டாரு. நீங்க கொடுத்து வச்சவிய. ஆமா என் தங்கம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். என்ன டீ ஏன் சீரடந்தா இப்ப பாசமா பேசா என்ன ஃப்ரெண்ட் குவாலி ஆடு மாடெல்லாம் போட்டபடியே கிடக்கு. நான் போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட். இதை சொல்லதான் வந்தேன். சரி ஃப்ரெண்ட் நான் வண்டி கிடைச்ச உடனே உங்க வீட்டுக்கு வரேன் ஃப்ரெண்ட். நம்ம ரவுண்ட் அடிக்கலாம். சரி ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டி போலவங்க போயிட்டு வரேன். பார்த்து போங்க ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட் எதுக்கு கூப்பிட்டா சொல்லு. ஒன்னு இல்லைன்ட்டு நான் போறேன். போவாத முதல்ல சொல்லிருக்கலாம்ல சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு. அப்ப நான் ஏசிக்க மாட்டேல. சாரி மன்னிச்சிட்டேன். ஐயே என்னெல்லாம உள்ள மாட்டேன் கிறுக்கறம் பிடிச்சிட்டா என்ன மண்டல அடிச்சிட்டா. எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும். எதுக்கு என்ன சொல்லி கொடுக்கறக்கா? இல்ல தேங்க்ஸ் சொல்ல. இப்படி ஒரு புருஷனை எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு. இல்லைன்னா என் மஞ்சள் சட்டை பருவி இருக்குமே. ஐயோ மொட்டை எதுக்கு அசுவி எதுக்கு புகழுன்னு ஒன்னும் தெரியல. மேம் வாங்க வாங்க மேம் உங்க வண்டி வீட்டு வாசல்ல தான் நிக்குது போய் பாருங்க. அப்புறமா ஒரு ஃபார்ம்ல வந்து நீங்க சைன் போட்டு வந்த வண்டியா எப்படி வந்து நடிக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன செய்யனாலும் என் புருஷத்தையே வாங்க. அவர்தான் எனக்கு கடவுள். இல்ல மேடம் நீங்க தான் போடணும். ஏன் அப்படி மஞ்சட்ட ரூபா எல்லாம் அனுப்பியிருக்காளா? என்னன்னு பேசணும்ட்ட நீயே சைன் போடாம். நீ போட்டு தந்தாதான் எனக்கு ராசியா இருக்கு. யாருக்கு ரூபா அனுப்புனா? தம்பி 1.5 லட்சம் ரூபா கிட்டிருக்கோம். ஏதாவது பரிசுண்டா? யார் 1.5 லட்சம் ரூபா கட்டினது? நான் தான் இது முட்டை நான் உனக்கு கிட்டலடி மொட்டை கிட்டலையா? நீ கிட்டலையா? மொட்டை முட்டை நீ அறிவில்லாதவள நான் யாருக்கு ரூபா எல்லாம் இருப்பல உனக்கு இதுக்கு நான் வண்டி வாங்கி தரேன். அப்போ யார் உடம்புனது? உங்க மருமாவை ஃபோன் பண்ணாங்க மயில் முட்டைக்கு செல்வாக்கு பத்தியா உங்க மருமாவை தான் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசினாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணோம். அப்படியா? என் மருமோனா? ஐயோ என் மருமோனா. உன்னைய வண்டியில ஏத்தே மாட்டேன். சுடிதார் போட்டானே உன்னை போய் வண்டியில ஏத்தனே பாரு கனவுல கூட. சீ வாட்டி அவன் மருமோனை ஏத்திட்டு போட்டுங்க. அப்ப எதனாலயே மருமோண்டி சைன் வாங்கிடுங்க. எப்படியும் என் காலத்துக்கு பிறகு மருமோண்ட தான் வண்டியை கொடுப்பேன். இல்ல மேடம் நீங்க தான் சைன் பண்ணணும். ஏன் அப்படி? மாசம் மாசம் நீங்க தான் டியூ கட்ட போறீங்க. உங்க பேங்க் பாஸ்புக் எழுதி தந்து நீங்க தான் சைன் பண்ணணும். ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க. மஞ்சட்ட டியூ மஞ்சட்ட பச்சானவ மருமோவை பெரிய அப்பா அடாதடா அடாதடா மனிதா நான் போறேன் நீ என்னவும் பண்ணிக்க. ஓடாதடா மஞ்சட்ட. நீ சுடிதார் போட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் மஞ்சட்ட. மேடம் கேஷா இல்லன்னா இப்படி கார்டா? எவ்வளவு ரூபா தரணும்? 30,000 இருந்து எவ்வளவு ரூபாயும் தரலாம். ஃபார்ம் எடுத்துட்டு வரேன். தம்பி அந்த வண்டியை கொண்டு போக முடியாதாப்பா. எனக்கு வேண்டாம். உங்க விருப்பத்துக்கு எல்லாம் எடுக்க முடியாது. கொண்டு வந்ததுதான். இனிங்களெல்லாம் கொண்டு போக முடியாது. ஓனர் எங்களை வைவாரு. ஃபார்ம் எடுத்துட்டு வர சைன் போடுத்தாங்க. மருமோ இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கல. இந்த எல்லாரும் வச்சு செய்யாவே இன்னைக்கு. ஐயோ இது சுடிதார் போட்ட வேற பைசா தர மாட்டானே. எங்க இருந்து 30,000 எடுக்க? சார் என்ன எதுக்கோ பார்க்கணும்னு வர சொல்லிருந்தீங்கல்ல. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? மொத்தத்துல நிறைய லேடிஸ் தான் இந்த மாதிரி குழுல இருந்து ரூபாய் எடுத்துக்கிட்டு லாஸ்ட் கட்ட முடியாம நம்மள வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அதுக்கு நம்ம குரூப்ல ஒரு லேடி இருந்தா அதுவும் கொஞ்சம் டெரர் பீஸா இருக்கணும். அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ரூபாய் வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படியா? ஆமா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருக்காங்களா? அதுவும் இப்போ உங்க ஊர் பக்கத்துல தான் நீங்க வந்து கலெக்ட் பண்ணவும் போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சார் யாரை சார் கூப்பிடுறதுக்கு? எல்லாரும் அவங்கள பார்த்தா நல்லா பயப்படணும். அப்படிப்பட்ட ஆளா தான் பார்க்கணும். சார் நான் எங்க அம்மையை கூப்பிடட்டா? ஆனா எங்க அம்மா ஒரு அப்ராணி. அப்ராணியில இந்த வேலைக்கு செட் ஆகுதுப்பா. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ராணியா உங்களையே நாம அடிக்க பார்த்தாங்க. அப்போ அப்ராணி வந்து முடிஞ்சு. சார் யாரை சார் பார்த்தது? உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டுட்டேன் அந்த அளவு தான் கேள்வி கேட்பேன். கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மகிட்ட வந்து நிறைய பேர் இங்கிலீஷ்காரங்களுமே நம்மகிட்ட வந்து லோன் எடுத்து மாதிரி ஏமாத்துவாங்க. மொபைல்லாம் வாங்கிக்கிட்டு அதான் பாக்கேன். சார் என் ஃப்ரெண்ட் வின்சின்னு ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளையை கூட்டிட்டு வரட்டா? அதெல்லாம் வேண்டாப்பா. கல்யாணம் மத்த பிள்ளையா? ஆமா ஆமா. இல்ல கல்யாணம் மத்த வெள்ளம் எடுக்காண்டாப்பா. கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் டெரரா இருக்கவங்கள கூட்டிட்டு வா. ஓகே சார் நான் யோசிச்சு பார்க்கேன். நாளைக்குள்ள கூட்டிட்டு வந்துருப்பா ப்ளீஸ். அப்புறம் சார் சரிங்க சார். என்ன சொன்னார் அந்த ஆளு? என்ன கிறுக்கனா இருக்காம்ல. சோறையா இருக்கு. தற்கொலை படைக்கு பிறந்தவன். இந்த பொம்பளை வேலைக்கு கேட்கணுமா நம்ம தான் பார்க்கணுமா? இவங்கள்ட்ட நம்ம வேலைக்கு வரதே புண்ணியம். யாரெல்லாம் வருவா? நான் வின்சி கூப்பிடலாமான்னு பார்த்தேன். அதுவும் வேண்டாமா. வணக்கம். பார்வதிட்ட பைசா பிரிக்க போறது நினைச்சா அதுக்கு மேல இருக்குல்ல. ரூபாயும் தர மாட்டாவல அது. அக்கா ஒரு ஐடியா இருக்கு. என்னல சொல்லல. இந்த சின்ன பொண்ண கலக்குட்டா என்னல வேலைக்கு? அது எங்கள வரோம். ஆமா எல்லாம் மஞ்சமாக்காண்டி உனக்கு இந்த அறிவுல இப்படி இருக்கு. பரவாயில்லல. ஆமா பத்தியா சின்ன பொண்ணக்கா கரெக்டா இருக்கும்ல. டெரர் பீஸா இருக்கணும்னு சொன்னாவ கல்யாணம் இருக்கணும்னு சொன்னாவ கரெக்ட்ல. ஆமால சின்ன பொண்ணு அக்கா வந்தவன நமக்கு கவலை இல்லல. ஆமால ஜாலியாவும் இருக்கும்ல. நீ கூடுவியா இல்ல நம்ம போய் பேசுவோம் அந்த கட்ட? அது இந்த
கிடக்குன்னு தெரியலையே. நீ மக்கா நம்ம இந்த பார்வதி தேவியில பார்க்க போகும் முன்னாடி அந்த கிழவி பார்த்து இன்னைக்கு கூட்டிட்டு போகும்ல கையோடி. அப்படியே சொல்லா போமா. என்ன செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க, சின்ன பொண்ணு இந்த வேலையில சேர்த்துக்கோங்க அப்பதான் ஜாலியா இருக்கும், சின்ன பொண்ணு இந்த வேலையில சேர்த்துக்கோங்க அப்பதான் ஜாலியா இருக்கும். எப்படி ஜாலியா இருக்குமா நீ? என்ஜாய் பண்ண ரெடியா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்ப நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். பை செலிபிரிட்டிஸ், லவ் யூ.